ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பன்னீர் பிரியாணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 தக்காளி, ஆனியன்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காயட்டும். கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போடக்கூடாது. லேசாக சூடானதுக்கப்புறமே போட்டுடலாம். கலரு மாறாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனியன் போட்டுக்கலாம். ஓவர் ஹீட்டில் ஸ்பைசஸை போடக்கூடாது. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். 2 தக்காளி இது. உப்பு சேர்த்துடலாம். பிரியாணி தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நான் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி, 2 சேர்ந்துமே ஒரு கைப்பிடி தான். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸாக ஊறி இருக்கு. ரைஸ் அதோட சேர்த்துடலாம். நல்ல மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஊற விட்டால் அரிசி உடையும், அதனால ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற விடுங்க போதும். இப்போ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா ரைஸ்க்கு. நீங்கள் நார்மல் பொன்னி அரிசி எடுத்து பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விடலாம். இது பாஸ்மதி ரைஸுனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. இப்போ நான் பன்னீர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 விசில் விட்டுடலாம். நல்ல வாசனையாக விசில் வரும்.
ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பிரியாணி. நல்ல பலபலான்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குக்கரில். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே. அரிசிலாம் உடையாது, எவ்வளோ கிண்டினாலும் நல்லா வெந்திருக்கும். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு சூப்பராக. விருப்பமான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சுட சுட பன்னீர் ரைஸ். நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். தயிர் பச்சடி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.